வாழ்க்கையில் பணம் தான் உன்னைய மதிப்பிற்குரியவனாக ஆக்கும். அந்த பணம் இருந்தால் உனக்கு மதிப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தையும் தக்க வைக்கிறதுக்கு உனக்கு குணம் அவசியம், உனக்கு மெச்சூரிட்டி அவசியம். அவ்வளவுதான். வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறானோ அவனோட உறவை கொஞ்சம் தள்ளி வச்சிரு. என்கிட்ட ஒரு மாணவர் வந்தார். ஐயா, வாழ்க்கையில் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, ஏதாவது தொழில் பண்ணணும், ஆனால் பெருசாக என்கிட்ட காசு இல்லை, அதனால் என்னால் பிளாட்ஃபார்மில் தொழில் பண்ணுற அளவுக்கு எனக்கு கௌரவம் இடிக்குது. இன்னும் எங்கள் ஏரியாவிலேயே நான் பண்ணுறது எனக்கு எல்லோரும் மட்டமாக நினச்சிருவாங்க. நீங்கள் எங்கள் ஏரியாவில் சும்மா பிளாட்ஃபார்மில் கடை போட்டு தொழில் பண்ணால் என் மக்கள் மட்டமாக நினச்சிருவாங்க, என் மதிப்பு மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்கிற ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன், அதுதான் உன் ஏரியா லிமிட். உன் கணக்குக்கு சொல்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட், சிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2 லட்சம் மக்கள் குறைஞ்சது இருந்தால் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அமைப்பாங்க. அப்போனா உன் ஏரியாவில் 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 2 லட்சம் மக்களும் உன்னை மட்டமாக நினச்சிருவாங்கன்றதுனால தான் நீ பெட்டி கடை போட மாட்டேன்ற, ஒரு பிளாட்ஃபார்மில் கடை போட மாட்டேன்ற, ஏதோ கையேந்தி பண்ண போட மாட்டேன்ற. இது ஒன்றால் முடியக்கூடிய பட்ஜெட்டு அப்படின்னு. ஆமாயா, அதான் தப்பாக நினச்சிருவாங்க, மட்டமாக நினச்சிருவாங்க. ஓ, இப்போ உன்னை எல்லோரும் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க, மதிக்கிறாங்க. ஆமாய்யா, போனால் வந்தால் கை கட்டுறாங்க, பேரை சொல்லி கூப்பிட்றாங்கய்யா. சரி, சந்தோஷம். இப்போ அந்த 2 லட்சம் மக்களில் வெறும் 200 பேர்ட்ட தான் சொல்கிறேன். எத்தனை பேர்ட்ட? வெறும் 200 பேர்ட்ட நீங்கள் போய் ஒரு நபர்கிட்ட வெறும் 100 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஐயா, அதை எப்படியா தருவாங்க? வெறும் 100 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன், அதை எப்படி தருவாங்கன்னு கேள்வி கேட்குறாரு. சரி, அது வேணாம். அங்கே உள்ள மக்கள்கிட்ட ஒரு 1000 மக்கள்கிட்ட வெறும் 10 ரூபா வாங்கிட்டு வாங்க. வெறும் 10 ரூபா. 2 லட்சம் பேரில் வெறும் 1000 பேர்ட்ட தான் சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க. இல்லை, அது எப்படியே தருவாங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னா. அப்போனா உன்னை 10 ரூபாய்க்கு கூட எவனுமே உன்னை மதிக்கலை. சும்மா போலியாக தான் உன்னை நடிச்சிருக்காங்க மதிக்கிற மாதிரி. ஒரு மதிப்புன்றது உன்னை நம்பி பணத்தை கொடுக்கணும், உன்னை நம்பி ஒரு பொருளை கொடுக்கணும், உன்னை நம்பி ஒரு உதவியை உனக்கு தானாக வழி செய்யணும். அதுதான் உண்மையான மதிப்பு அப்படின்றதெல்லாம். பேரை சொல்லி கூப்பிட்றதோ, ஒரு சல்யூட் அடிக்கிறதோ, ஒரு சிரிச்ச மாமா காட்டிட்டு போகிறதோ மதிப்புன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் மிகப்பெரிய மடத்தனம். அதனால் மதிப்புன்றது முதல்ல நல்லா கேட்டுக்கோ, பணம் சார்ந்தது தான். முக்கியமான ஒரு இடத்துல பணம் தான் இன்றைக்கி நிற்கிது. அதுக்கப்புறம் அதை கொடுக்கக்கூடிய மற்ற அனைத்தும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். இன்றைக்கி கையேந்தி பணம் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டார். அதனால் சொந்த ஊரில் ஒரு மனிதன் ஏன் வளர மாட்டான்னா அந்த வெட்டி கௌரவத்தினால தான். புரியுதா? யாருமே அந்த நாயை மதிக்க மாட்டாங்க. ஆனால் தன்னை மதிக்கிறத நினச்சிக்கிட்டே, தன்னைத்தானே நினச்சிக்கிட்டே இந்த பைபிளில் சம்பாதிக்கிற வாய்ப்பையும் வளர்ச்சி அடைகிற வாய்ப்பையும் கோட்டை விட்டுருவான். வெளியூரில் போய் பாருங்கள், எந்த ஊருக்குன்னா பாருங்கள், இங்கே பிழைக்க வந்தவன் தான் வளர்ந்துருப்பான். அந்த சொந்த ஊருக்கு வளர மாட்டான். மதிப்புன்னு சொல்லி மானம் கெட்டு போய் அழிவான் கடைசியில். அதனால் மதிப்புக்குரிய ஒன்று பணம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தரும். உங்களுக்கு கஷ்ட காலத்தில் ஆபத்தில் ஒருத்தர் உதவி பண்ண வரணும்னா கூட அவர் நல்லவராக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நீங்கள் உதவி பண்ணணும்ல, ஃபைனான்சியல் உதவி பண்ணணுமா இல்லையா? நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கீங்க, உங்களுக்கு மன நிம்மதி இல்லை, குடும்ப பிரச்சனை, வேறு ஏதோ சிக்கல்கள் இருக்குது. அந்த டைம் உங்களை அன்பு காட்டுறதுக்கு, உங்களோட அரவணைப்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் சாப்பிடணும், அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அவர் காசு கொடுக்கணும். அதனால் பணம் இருந்துச்சுன்னா ஆபத்து காலத்துலேயும் அன்பானவர்களுக்கு, உங்களை காப்பாற்றக்கூடிய அன்பானவர்களுக்கு நீங்கள் உதவுவதற்கு பணம் அவசியம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வெட்டி கௌரவம் அனாவசியம். வெட்டி கௌரவம் இருந்துச்சுன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. பணம் உங்களுக்கு அன்பானவங்களையும் கொண்டு வரும். தரமற்றவர்களை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஆனால் தரமானவங்களுக்கு, சிறந்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் அவசியம். அதனால் பணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. பணத்துக்காக வெட்டி கௌரவத்தை தூக்கிடுறீங்க, உங்களை நீங்களே உயர்வாக நினைக்கிறத தூக்கிடுறீங்க. உங்கள் ஏரியாலேயே கௌரவம் பார்க்காம குப்பை கூட பறக்கலாம். குப்பை பறக்கிறவன் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி வச்சுருக்கான். இது உண்மை, நடைமுறை உண்மை.
அதனால் எந்த தொழிலும் மட்டும் கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அதுக்குன்னு இல்லீகலான தொழிலை பண்ணாதீங்க. புரியுதா? சட்டப்பூர்வமான எந்த ஒரு தொழிலும் கேவலமானது அல்ல. பணம் சம்பாதிக்காமல் இருப்பது தான் கேவலமானது.